Hi guys, welcome to Pretty Touch. இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா நார்மல் ஐ மேக்கப் லுக் எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே சூட் ஆகுற மாதிரியான ஒரு ஐ மேக்கப் லுக் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஐ மேக்கப் லுக் கற்றுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இதுதான் என்னுடைய மேக்கப் பேக். இதில் தான் என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைன்றது சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐயில் 3 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பார்ட்ஸ்க்கு நீங்கள் கரெக்டான கலர் சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஐ மேக்கப்புடைய அவுட்கம்ன்றது கரெக்டாக வரும். அண்ட் பிளெண்டிங் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்டை நான் காமிச்சிடுறேன். அண்ட் ப்ரஷ்ஷோட டைப்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன இந்த 3 டைப்ஸ்னால் ட்ரான்சிஷன், க்ரீஸ், லிட், இந்த மூணுத்துக்குமே தேவையான ப்ரஷ்ஷஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு க்ரீஸோடைய ப்ரஷ் காட்டிடுறேன். லிடோடைய ப்ரஷ். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா நான் ரீகோட் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணுது. இந்த ரீகோட் லிட் ப்ரஷ் நீங்கள் லிட் ஏரியாவில் மேக்கப் பண்ணிக்கலாம். இது லிட் ஏரியா கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இது கன்சீலர் ப்ரஷ் உங்களுக்கு நான் காட்டுறேன். கன்சீலர் ப்ரஷ் நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் போடும்போது போடுவீங்க இல்லையா, ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா இது தேவையில்லை. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே ரீகோட் தான். இதுவுமே நீங்கள் நைக்காவில் இந்த ரீகோட் ப்ரஷ் செட்லேயே உங்களுக்கு எல்லா ப்ரஷ்ஷும் இருக்கும். அண்ட் தென் இப்போ ஸ்பூலி நான் உங்களுக்கு ஸ்பூலி எதுக்குன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் மேலே உங்களை ஐப்ரோட ப்ரஷ் ப்ரஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது அலைனாக நிற்கும். அண்ட் தென் இப்போது உங்களுக்கு அடுத்த ப்ரஷ் என்னென்னா ட்ரான்சிஷனுடைய ப்ரஷ் காட்டுறேன். இந்த ட்ரான்சிஷன் ப்ரஷ் வச்சு தான் உங்களுக்கு ட்ரான்சிஷன் ஏரியா கலர் பண்ண போகிறோம். என்ன ஏரியா எங்கே வரும்ன்றதை நான் உங்களுக்கு ஐடமி வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போது க்ரீஸோடைய ப்ரஷ். இதுதான் க்ரீஸ் ப்ரஷ். இந்த க்ரீஸ் ப்ரஷ் உங்களுக்கு க்ரீஸ் ஏரியாவில் கலர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ப்ராடக்ட்ஸ்க்கு முன்னாடி இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது நீங்கள் ஃபவுண்டேஷன் ஐ மேலே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றச்ச இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஐஷேடோ பேலட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐஷேடோ பேலட் நீங்கள் ஐப்ரோ மேலே உங்கள் கலருக்கு சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கலரை நீங்கள் ஐப்ரோ வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஐப்ரோன்னா பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஐப்ரோ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லிக்விட் கன்சீலர் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஐ மேலே ஏதாச்சும் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது லிக்விட் ஃபவுண்டேஷன் உங்கள் கலருக்கு சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளெண்டர் இது. அண்ட் தென் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது செட் ஆகிறதுக்கு காம்பேக்ட் பவுடர், நான் பிஎஸ்சியோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன காட்ட போகிறோன்னா ஐலைனர். சில பேருக்கு லிக்விட் ஐலைனரில் போட தெரியும். பட் நீங்கள் ஜெல் பேஸ்ட் ஐலைனர் யூஸ் பண்ண தெரியலனாலுமே இது ஃபார்வர்டோட ஜெல் பேஸ்ட் ஐலைனர். இந்த மாதிரி ஐலைனர் உங்களுக்கு போட தெரியலனா யூ கேன் யூஸ் நார்மல் லிக்விட் ஐலைனர். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஜெல் ஐலைனர்லேயும் உங்களுக்கு ஐலைனர் உங்களுக்கு வரைய தெரியும். அண்ட் தென் ஐஷேடோ பேலட்ஸ் காட்டுறேன். என்கிட்ட ப்ரௌன் ஃபேமிலி அண்ட் நார்மல் கலர்ஸ் இருக்குது. ப்ரௌன் ஃபேமிலியில் ப்ரௌன் கலர்ஸ் வித் ஷிம்மரி ஷேட்ஸோடு இருக்குது. இதுவும் மார்ஸ் தான், மார்ஸோடைய ஐலைனர் பேலட், ஐஷேடோ பேலட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஐஷேடோ பேலட்டில் உங்களுக்கு ப்ரௌன், கோல்டு, ஷிம்மரி கலர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு மிக்சராக தான் வரும். இதுவும் நைக்கால தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு பேலட்ஸில் என்ன இருக்குன்னா கலர், சில கலர்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு சில ஷிம்மரி ஷேட்ஸ் அதில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போது இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு தான் நம்ம ஐ மேக்கப்ஸ் போட போகிறோம். எப்படி போட போகிறோன்றது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி
உங்களுக்கு கன்சீலர் பேலட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேலட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய கன்சீலர் பேலட். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஐ மேக்கப்ஸ் போடலாம். அண்ட் ஐ டம்மி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஐ டம்மியை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஐ மேக்கப் வந்து போட போகிறோம். இப்போது ஐ மேக்கப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐப்ரோஸ் எப்படி வரையணுன்றதை சொல்லித்தரேன். இது இந்த ஐ டம்மியில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் எதுவுமே இல்லை. இது இந்த மாதிரி உங்களுக்கு ஐப்ரோஸ் இல்லைனாலுமே ஒரு நார்மல் இந்த ஸ்பூலிக்கு பின்னாடியே என்கிட்ட வந்து இந்த ஐப்ரோ ட்ரா பண்ணுற ப்ரஷ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்சிஷன் ப்ரஷ் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரான்சிஷன் ப்ரஷ் வச்சு ஒரு லைட் கலர் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின் டோன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் வெரி லைட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரெட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ரெட்டை விட லைட்டர் ஷேட் என்ன, லைட் ரெட், அதுக்கான அதை விட லைட் கலர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ட்ரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போது ப்ரௌன் ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுனால ப்ரௌன்லேயே வந்து எது லைட்டர் ஷேடாக இருக்கோ அது வந்து நான் ட்ரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரான்சிஷன் ட்ரா பண்ணுறேன். அண்ட் இந்த பிளெண்டிங்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேக்கப்பில். வந்து நான் எப்படி இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ரைட் சைடில். அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரான்சிஷனில் நான் கவர் பண்ணுறேன். இப்போது ட்ரான்சிஷன் ஏரியா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் ஏரியாவுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம லைட் கலர் சூஸ் பண்ணனால அதை விட டார்க்கர் ஷேட் என்னென்னா ப்ரௌன். அந்த ப்ரௌனுடைய லைட்டர் ஷேட் தான் நம்ம ட்ரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதை விட இப்போது டார்க் ஷேட் யூஸ் பண்ண போகிறோம் க்ரீஸ்க்கு. எப்பயுமே நான் முன்னாடி பண்ண மாதிரி டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்கள் ப்ரஷ்ஷில் வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ப்ரஷ்ஷில் எடுத்திருந்தாலுமே அது டஸ்ட் ஆஃப் ஆகும். இப்படி நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள் அந்த க்ரீஸ் ஏரியாவில். இதுதான் க்ரீஸ் ஏரியா. ட்ரான்சிஷன் ஏரியான்றது நான் உங்களுக்கு முன்னாடி பிளெண்ட் பண்ணி காமிச்சு இல்லையா, அதுதான் ட்ரான்சிஷன் ஏரியா. ஸோ இப்போ க்ரீஸ் ஏரியாவில் தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதை விட ஒரு ஷேட் டார்க்கரான ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணணும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இது நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் ஐலேயுமே வந்து நீங்கள் இதே மாதிரி க்ரீஸ் ஏரியாவில் அதே கலர் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா மேக்கப்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தாலுமே அது உங்களுக்கு அந்த மேக்கப் வந்து நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணாமல் ஃபைனாக வந்து தெரியும். இப்போது ரைட் சைடில் நீங்கள் மேக்கப் போனதுக்கப்புறம் நான் இப்போ கையை வச்சு துடைக்கின்றதுனால நீங்கள் கை வச்செல்லாம் நீங்கள் துடைக்க வேண்டாம். பட் ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஐ மேக்கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஐ மேக்கப் ஐ மேக்கப் போட்டுட்டு தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும். ஐ மேக்கப் போட்டதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ஐ மேக்கப் போட்டு முடிச்சுட்டு அது கீழே எக்ஸஸாக வர ஐ மேக்கப்ஸை நீங்கள் வந்து ஒரு வெட் டிஷ்யூவில் துடைச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு டிஃபைனாக வரும். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் டபுள் வேலை பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஒரு ஸ்கின் கலர் ஃபவுண்டேஷன் எடுத்து ஒரு கர்வ் வரைகிறேன் ஐ மேலே. இதே போல் நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் ட்ரா பண்ணுங்கள். இந்த கர்வ் நீங்கள் நார்மல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி போடலாம். இது போல் கர்வ் வரைஞ்சி அப்படியே விட்டுருங்க. அதே போல் நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் கர்வ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து அந்த கர்வுக்கு நடுவில் இப்போது லிட் ஏரியாவில் டார்க் ஷேட் ஒன்று சூஸ் பண்ணி அந்த லிட் ஏரியாக்குள்ளே கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஐ மேக்கப் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். கரெக்டாக நான் எங்கே பண்ணுறனோ அதே இடத்துல நீங்கள்
மேக்கப் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். நான் லிட் ப்ரஷ் தான் எதுக்கும் யூஸ் பண்ணுறேன். கீழே கவர் பண்ணோம் இல்லையா, ஐக்கு மேலே வர்றது தான், ஐக்கு மேலே ஒரு ஐலைன் வரும், அதுதான் வந்து லிட் ஏரியா. அந்த லிட் ஏரியாவுக்கு நீங்கள் டார்க் கலர் சூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக கவர் பண்ணுற மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம். அந்த கன்சீலருக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிங்க இல்லையா கண்ணில், அதை நீங்கள் பாதி கவர் பண்ணுற மாதிரி ஒரு கலர் கொடுங்க. இப்போ இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஃபவுண்டேஷன் மேலே ஒரு ஷிம்மரி கலர் ஷிம்மரி ஷேட் சூஸ் பண்ணி அந்த கர்வில் நீங்கள் ஒரு ஷிம்மரி ஷேட்ஸை போட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். இது போல் நீங்கள் பண்ணுங்கள். நான் அந்த கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அது போலயே லெஃப்ட் சைட்லேயும் நான் வந்து போட்டுக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த கன்சீலர் பாதி கர்வ் இருக்குது இல்லையா, நம்ம அந்த கர்வ்லேயும் பாதி ஷேட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டோம். மீதி இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் கர்வ் மேலே நான் இந்த ஷிம்மரிக்கு ஷேட் போட்டுட்டு கவர் பண்ணுறேன். அண்ட் தென் ஷிம்மரி ஷேடை வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து இந்த ஷார்ப்னஸ்க்காக ஒரு டார்க் ஷேட் வச்சு அந்த ஷிம்மரி ஷேட் கிட்ட வந்து ஒரு கலர் கொடுக்குறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்கள் சைடில் வந்து வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு அந்த இடத்துல திரும்ப ஃபவுண்டேஷன் போட்டு காமிக்கிறேன். நான் ஐ மேக்கப் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போட சொன்னேன் இல்லையா, இப்படி நீங்கள் போடும்போது அந்த ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு ஹைலைட்டடாக காட்டும். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஐ மேக்கப் மேலே நீங்கள் ஐலைனர் போட்டு, உங்களுக்கு ஐலைனர் வரும்னா உங்களுக்கு ஐலைனர் போட்டு ஐலைனர் வரைகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த ஐ மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.